உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உன்னை ரெஃபர் பண்ணி தான் ஒரு கதை பேசியே வச்சிருக்கேன். அந்த வீடியோ இன்னைக்கு வருதா நாளைக்கு வருதா எனக்கு தெரியாது. சேஷாத்ரின்னு ஒருத்தர் நமக்கு லாங் டேர்ம் கம்யூனிட்டி மெம்பரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த லூசுப்பா ஏதாவது சொன்னானா நீங்க ஏன் ப்ரோ நம்புறீங்கன்ற அளவுக்கு இருந்தது. ஷாமி சர்வீஸ்ல சொன்னாங்களா 12 ப்ரோக்கு வந்து நீங்க டிஸ்பிளே மாத்திருக்கீங்கல்ல, 12 ப்ரோ வந்து லைஃப் டைம் பிளான்குள்ள வருது ப்ரோ, ஹாப்பியா வீட்டுக்கு போங்க. எப்போ டிஸ்பிளேல லைன் விழுந்தாலும் உடனே அந்த ஏதோ ரேபிடோ ஆட்லாம் வருது பார்த்தியா, முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வருமே என்னது ஊபருக்குலாம் ஆட் எப்படி வரும் ஞாபகம் இருக்கா? மால்குள்ள நின்றுட்டு இருப்பாங்க மாடல்ஸ், ஊபர் புக் பண்ணா மால் உள்ளே ஃப்ளோர் உள்ளே வருமே, காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ள எல்லாம் வருமே ஊபர் வாங்க போலாம் அப்படின்னு. எங்க வரும்னு யாருக்கும் அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது இது எப்படின்னா அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க அவர்கிட்ட. 12 ப்ரோ தானே, ஷாமி 12 ப்ரோ லைஃப் டைம் அதான் கிடையாது நமக்கு தெரியும்லண்ணா, 3 இயர்ஸ்க்கு மேலே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். உனக்கு 13 ப்ரோக்கு மாற்றினவர்னு என்னாச்சுன்னா, அம்பத்தூரில் இருக்கிற ஷாமி சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு டிவைஸ் நீங்கள் வாங்கினதுலேருந்து 3 இயர்ஸ் பில்லிங் தான் ப்ரோ, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடையாது. சாம்சங்கோட பாலிசி மாதிரியே இருக்கும் அப்படி ஷாமிலையும். புரியுதா? அப்போது எவனோ ஒருத்தன் எங்கேயோ வளரி வச்சனால என்ன ஆயிடுச்சு, அந்த மனுஷன் அதை நம்பியிருக்காப்புல. இப்போ திரும்ப லைன் வந்துருச்சு. இப்போ லைன் வந்தோடனே போய் கேட்டால் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அவங்க தானே ப்ரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ என் கேள்வி என்னன்னா, எதர் அவங்க சொன்ன எவிடன்ஸ் மட்டும் இருந்தாலும் தப்பிக்கலாம், நம்ம என்ன வீடியோ எடுத்துக்க முடியும்? எக்ஸாக்ட்லி நான் அதான் சொல்றேன். என்னத்தை பண்ணி தொலைகிறது இந்த இடத்துல நான் எதுவுமே சொல்ல முடியாது, என்னால் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல. நீங்க கிரீன் லைன் வந்திருக்கு அப்படின்னு போய் சப்போர்ட் பண்ணும்போது அங்க ரிசப்ஷன்ல உட்காந்த ஆளே இப்போ மாறி இருப்பாரு, அவரே அங்க இருக்க மாட்டாரு, அங்க சர்வீஸ் பர்சனும் உள்ள மாறி இருப்பாங்க. ஏன்னா ஷாமில கிரீன் லைன் வந்தப்ப நான் ஒரு அடி போனேன், அதுக்கப்புறம் பட்டன் இஷ்யூனாலே ஒரு அடி போனேன்ல, பார்த்தா வேற வேற ஆள் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அதே ஆள் இருந்தாரு, அவர் என்ன தண்ணி கேன் போடுறவரா என்னன்னு தெரியல, அவர் மட்டும்தான் அதே ஆளா இருந்தாரு. அவர்கிட்ட தான் சொன்னேன், இல்லை ப்ரோ ஆல்ரெடி நம்ம இது க்ரீன் லைன் இஷ்யூன்னு வந்தது, இப்போ பட்டன் இஷ்யூவாக இருக்காரு, ஓகே ப்ரோ உட்காருங்க செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவரும். இல்லை ஆனால் ஃபேக்ட் இதுதான், புரியுதா? அதனால நான் அவரோட கமெண்ட் வந்து எடுத்து படித்தேன். ப்ரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ, என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ, 10 வருஷமாக நான் வந்து ஷாமி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு மன உளைச்சலாக இருந்தது அப்படின்னாரு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மனுஷங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே உண்மையை நியாயமாக நேர்மையாக கரெக்டாக சொல்லியிருந்தா, உனக்கு இல்லாட்டி தெரியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கணும். இல்லைங்க, இதில் பார்த்தா மன உளைச்சல்னு ஒன்று இருக்குது, டைமு. ஏன்னா ஒரு சிலருக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். எப்படின்னா நாளைக்கே செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல வரல, 8 மணி நேரம் வேலை இருக்கும், மீதி ஒரு 4 மணி நேரம் நான் நிம்மதியாக தூங்கணும், அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த டைமையும் நான் அங்கே போய் அவங்களுக்காக செலவழித்து நாங்கள் உட்காந்துருப்பேன். இல்லைடா, அதான் இதில் என்ன வருத்தம்னா, அந்த ஒரு நபர் யார் வந்து லைஃப் டைமுங்கிற வார்த்தையை விட்டாரோ, அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஃபோனுக்கு லைஃப் டைம்ல எவன்டா தருவான், ஏதோ ஒன் ப்ளஸ் பிரச்சனை பெருசாக இருக்கிறனால அவன் ஒருத்தன் தான் அந்த வார்த்தையை விட்டுருக்கான், அவன் மட்டும்தான் ஏதோ அடிச்சு. ஆனாலும் ட்விஸ்ட் என்னன்னா, பிபிகே ஃபேமிலியில் எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் யாரும் சொல்லலை, இவன் ஒருத்தன் தான் வாயை திறந்து சொன்னான் லைஃப் வெளில யாரும் சொல்லல. பட் ஆனால் ஐக்யூலையும் நான் கேட்டிருக்கேன், விவோலாம் தாறுமாறாக பண்ணுறானுங்க. கரெக்ட் தானே, பயங்கரமா பண்றான். கரெக்ட் தானே, வெளில வந்து பெருசா அட்வர்டைஸ்மென்ட் பண்ண சொல்ல மாட்டான், ஆனா லைஃப் டைம் தரேன்னு சொல்ல மாட்டான். ஆனா பிரச்சனையா கேள்வியே கேட்க மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவானா, மிஞ்சி போனா ஒரு லிமிட் எல்லாம் மீறி போறீங்களா அப்படின்னு தோணும்போது என்ன பண்ணுவானா, இதுக்கு அடுத்த 2 வருஷம் புது மாடல் இருக்கு, ஒரு 5000 ரூபாய் பே பண்றியா, பேசாம அதை தந்து விடுறேன், டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்றத சொல்லுவாங்க. பே பண்ணி. ஆனா பட் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஐக்யூ விவோ எனக்கு பரவாயில்ல, எக்ஸாக்ட்லி. ஓப்போ ஒன் பிளஸ் அதுவுமே எனக்கு பரவாயில்ல. இந்த ஓப்போ ஒன் பிளஸ் ரியல்மி எல்லாருக்கிட்டையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, சில சமயங்களில் ஏதாவது ஒரு சில சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாதனால ரொம்ப சுத்தலில் விட்டு அலைய விடுவாங்க. ஒரு சில சர்வீஸ் சென்டரில் இப்போ சாம்சங்கே எடுத்துக்கோங்க, பே பண்ணி தான் பண்ணணும், 3 வருஷத்துக்குள்ள தான் பண்ணணும்னு இருக்கும். ஒரு சில சர்வீஸ் சென்டரில் எந்த கொஸ்டினும் இருக்காது, பில் இருக்கா உடனே பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, டக்குன்னு போடுவாங்க, ஓகே ப்ரோ 2 days ஆகும். வெளில வந்து சர்வீஸ் சென்டர், ஷாமி சர்வீஸ் சென்டர்னு வெளில போர்டு இருக்கும், உள்ளே போய் பார்த்தா அது தேர்ட் பார்ட்டியாக இருக்கும், ஆத்தரைஸ்டாக இருக்காது. ஆத்தரைஸ்டை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஸோ இது இந்த தேர்ட் பார்ட்டியை நீங்கள் அணுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த இவன் சொல்கிறான்ல, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. அப்போதைக்கு வரும்போது கையில் ஏதாவது சொல்லி அனுப்பணும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாசல் ஒரு பியூன் இருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. எப்போ பாரு இன்று போய் நாளை வாழையே இருக்கேன் ப்ரோ, எப்போ தான் எனக்கு டேய் இது கவர்மெண்ட் ஆஃபீஸே இல்லைடா. அவங்களால அங்கே ஒரு முடிவே எடுக்கும், டிசிஷன் எடுக்கிற பொறுப்பே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க யார், அவங்க வெறும் சும்மா அங்கே முதல் ஒன்றில் வர மாதிரி எந்த போன இருந்தாலும் நான் ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், அந்த ரோலில் தான் அவங்க இருப்பாங்களே தவிர, நானும் ஷாமி தான் நான் சர்வீஸ் பண்ண ஆத்தரைஸ்டு கிடையாது. நீங்கள் ஆத்தரைஸ்டு அணுகுனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வேலிடான ரிப்ளை கிடைக்கும். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் போயிட்டு வந்துட்டீங்கன்னா இப்படிலாம் வரல் காட்டலாம், மாசாக இருக்கும். அவங்க ஓட்டு போட்ட மாதிரி இருக்காங்க, அதான் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டலாம், மட்டும் ஒரு இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கணும். இப்போ என்னன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குடா, இவரும் வந்து சென்னை பேஸ்டு தான் அந்த கிரியேட்டரும். ஆமாம், நான் கூட ஏதோ அப்ராட் நினச்சிருக்கேன், அப்புறம் தான் பார்த்தா சென்னை ஆகுது. ஆமாம், அவர்கிட்ட பேசும்போது நான் சென்னை தான், ஆமாம் இந்த ஏரியா, அது இப்படி சொல்கிறாரு, அப்படிதான் ஒரு சித்தாங்க எல்லாருமே இருக்கும். சரி சும்மா டிஎன்எஸ் போட்டு என்னென்ன பேச்சு. சரி, ஷாமி, விவோ, ஓப்போ இதில் வரக்கூடிய அல்ட்ராலாம் ஃபார் டெக் ரிவ்யூவர்ஸ். இந்த மனுஷன் மனசில் இருக்கிறத போன்னு துப்பிட்டார் சோஷியல் மீடியாவில். அது டெக் ரிவ்யூவர்ஸ்க்கு நல்லா இருக்குங்க, எல்லாருக்குமே பாருங்க S26 அல்ட்ரா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. இதை டக்குன்னு நான் எப்படிலாம் அஃபண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஷாமியோட அல்ட்ரா எப்பயுமே பிடிக்கும், உங்களுக்கும் தெரியும். ஓப்போவோட அல்ட்ராவும் எனக்கு வந்து பிடிக்கும், நான் அதையும் வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆனால் என்ன, டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது எப்பயுமே லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா நான் அது வாங்கினதில்லை.
ஷாமியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன்ஸ் நான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் விற்றுருக்கேன். இந்த மாதிரி ஷாமியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா Find X3 Pro நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நான் வந்து அந்த மாதிரி வாங்கலை. அண்ட் விவோவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் X100 Ultra நான் சைனாலேருந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் சில சமயங்களில் வந்து சில வறுக்கணும் சலுக்கணும் ஏதாவது நடக்கும்போது எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் டேக்கு அதுக்கும் கொஞ்சம் கோவம் வரும். அதனால தான் நான் திட்டிருப்பேனே தவிர மற்றபடி வந்து அது மேலே ஒரு வஞ்சா புகழ்ச்சி. இப்போ X300 வந்து நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு தாங்க ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா பாருங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சைடு அதாவது இஷ்யூ, ஒரு பேசிக் இஷ்யூ ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் வாமா இருக்குது. இதை மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் டிமென்சிட்டி அப்படிங்கிறனால சில இடங்கள்ல வந்து நெட்வொர்க் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. போஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற அல்காரிதம் எடுத்துகிட்டு வரும்போது சில சமயங்களில் போஸ்ட் ப்ராசஸிங் ஸ்லோவாக இருக்குது. நான் ஃபோட்டோலாம் எடுக்கிறேன், ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேலரியில் ஓப்பன் பண்ணால் மூமெண்ட்னா இப்போ தான் ப்ராசஸே ஆக ஆரம்பிக்குது. அது சரியா இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதை தான் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல தான் என்ன ட்விஸ்ட்டாக இருக்குன்னா, இவன் ஜப்பான் ஏதோ இருந்துட்டு போகிறான். யாரை சொல்கிறேன்னா நம்ம S சீரிஸ் சாம்சங் அவன் எடுக்கிற ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸ் அளவுக்கு சூப்பராக இருக்க போகிறது இல்லை, சோஷியல் ரெடியாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் எடுத்ததுமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்துல ப்ராசஸ் ஆகி தொலைஞ்சிருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். கர்மம் என்ன ப்ராசஸ் பண்ண மாட்டான், அது வேற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் நான் என்ன பேசுகிறேன், இப்போ இந்த மனுஷன் சொன்ன வார்த்தையில் அப்போ என்ன தப்பு இருக்குது? கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ரிவ்யூவர்ஸ் எந்தூசியாஸ்ட் எனக்கு இப்போ இந்த போஸ்ட் பார்க்கும்போதுனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு இவ்வளோதான். டெக் ரிவ்யூவர்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ எனக்குமே வந்து ஆப்வியஸாக இது அல்ட்ரா அப்படின்னு சொன்னால் வந்து ஏற்றுக்க முடியாத மனநிலை தான். ஆனால் இவனுக்கு நான் 2 கேள்வி கேட்பேன், ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுப்பான். சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று வந்து வரும்போது 1UI வந்து 6ல் இருந்துச்சு சரியா, 7 லேட்டாக தான் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? 1UI 7 ரொம்ப நாள் ஆச்சு. அதனால லான்ச் ஆகும்போது 7ல் வந்திருக்கணும். ஆனால் 7ல் ரிலீஸ் ஆகலை, 6ல் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் 7 வந்துச்சு, அப்புறம் 8 வந்துச்சு, 8.5 வந்துச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டில் வந்து அது ஒரு இந்த ஸ்டாட்ஸ் இருக்கும்ல அப்படியே பச்சை கலர்ல அதுதான் இருக்கு, ரெட் கலர் இன்னும் வரல. நான் இதுதான் என்ன கேட்குறேன், இப்போ S23 அல்ட்ராவும் பீட்டாலையுமே அதான் பெரிய ட்விஸ்ட். நான் S24 அல்ட்ராவில் நானும் பீட்டா தான் ரன் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கு. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா S23 அல்ட்ரால இதே மாதிரி தான் ஸ்டாட்ஸ் இப்படி தான் போயிட்டு இருக்குடா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. எங்க எனக்கு ஒரு பயம் வருது தெரியுமா? லைன் இஷ்யூ. ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு நான் ஜகா வாங்கிடுவேன். நான் வந்து பார்த்துட்டே வரேன், போல்டா செகண்ட்ஸ்ல ட்ரை பண்ணலாமானா ஒரு சந்தேகம் இருக்கும், வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன. அதாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, யாராவது வாங்கினாங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் கூட ஓரளவுக்கு யூஸ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா லைன் விழுந்துருச்சு. கர்வ் டிஸ்பிளேவோட அந்த கடைசி சாம்சங் அல்ட்ரா செம்ம போனவன் கையில பிடிக்க அந்த ஷார்ப்பு கருமாந்திரமே இருக்காது, அவ்வளோ சாஃப்டா இருப்பான். உண்மைதான். ஸோ அப்போ என்ன இது இந்த மனுஷன் சொல்லியிருக்கிறதுக்கு அதுக்கும் எனக்கு பார்த்ததும் ஓகே இவரும் வந்து ஃபேக்டை துப்பியிருக்காரு, இவர் மேலே எவ்வளோ பேர் வந்து துப்பாங்கன்னு எனக்கு தெரியும், சரி வாங்கிக்கிட்டோம் அவ்வளோதான். என்ன ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ ஐஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து மேக் iOS அது தனி, அது வந்து தனி, அதை ஆண்ட்ராய்டோட மிக்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஆண்ட்ராய்ட் சைடில் வந்தோன்னா இவன் மட்டும்தான் இருப்பான், அதாவது டாப் லீடிங்கில் சொல்கிறேன், மக்களுக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் இவன் வந்து சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டால் இவன் தான் பெரிய ஆளா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ஆப்வியஸாக கிடையாது. ஏன்னா இதில் இருக்க கேமரா இந்த 3x எல்லாம் பேச சொன்னால் நான் அரை மணி நேரம் அது கிளிப்பேன், அவ்வளோ கன்றாவியாக இருக்கு. இல்லை ஒரு கேள்வி உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஜாவேத் ப்ரோ வராரு, கார் டேட்டா எடுத்து கொடுப்பாரு. நம்ம சர்க்கிள்லயே ஏன் MLM கம்பெனியில் எவ்வளவோ பசங்க வேலை செஞ்சாங்க. நமக்கு கால் பண்ணி ஒரு நாளைக்கும் பார்த்தோன்னா நான் துபாயில் இருக்கேன் மச்சான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுடைய போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி BMW இருக்கும். சரியா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சதுரங்க வேட்டை படத்தை ரியல் டைம்ல காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு எல்லாரும் ஏன் ஒரு மாருதி சுசுக்கியை காட்டலாம்ல, எதுக்காக BMW காட்டுறாங்க? பிராண்டு. ஓகே, அந்த இமேஜ் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சாம்சங்கை பார்க்கும்போது எனக்கு கடைசியில எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருக்குன்னா, அதுக்காக நான் வந்து பொழுதுனைக்கும் சாம்சங் தான் வாங்குவேன், சாம்சங்கே சாலிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்ல வரல. சாம்சங் ஒரு மாருதி சுசுக்கி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எண்ட் ஆஃப் தி டே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த யூசருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, அமைதியாக அவங்க போயிடுறாங்க. இன்டர்நெட் புழுக்கள் மட்டும் குதிச்சிக்கினே இருப்போம். நானும் சின்ன குதிப்பேன் கூட, இந்த 3x வேஸ்ட் ஆடி அது தூ அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பார்த்தா அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அங்கிள் அங்கே நடந்து போயிட்டு இருப்பாரு, S Pen கூட யூஸ் பண்ண மாட்டார், S சீரிஸ்னு வச்சிருப்பாரு. தம்பி நான் ஆக்சுவலாக ஒர்க் ப்ரொஃபைல் வந்து ஆஃபீஸில் அட்மின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்கப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திரும்ப அவர் ஃபோன் கேட்க வராரு, என்னன்னு பார்த்தா அவர் கையில் இருக்குது ஒரு A55 இருக்கும். இப்போ வருவார், வந்துட்டு கேட்பாரு, ஆஃபீஸில் ஃபோன் மாற்ற சொன்னாங்க தம்பி. அப்படியாங்க, என்ன நான் உங்களுக்கு வேற லெவல் முரட்டு ஃபோனாக ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐக்குள்ள 15R இருக்குது, கேம்லாம் ஆடலாம், சும்மா இன்டர்போலேஷனில் FPS எக்ஸ்ட்ராவாக உள்ளதுக்கு சொறி விடும் அப்படின்னு. தம்பி ஆஃபீஸில் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, எனக்கு வந்து நீ ஒரு சாம்சங்கோ இல்லாட்டி. இது வந்து என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் ஷேர் பண்ணுறாரு. நான் அப்போ அந்த டைமில் வந்து ரெட்மியும் OnePlusையும் சஜஸ்ட் பண்ணேன் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு. சாம்சங்கில் 40,000 ஃபோன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாரு. இல்லை அங்கிள், அதை விட இது நல்லாவே இருக்குங்கிறேன். சாம்சங்கில் அவனே சொல்லிட்டான், இல்லையா அவர் சாம்சங் ஏதாண்டா விட அப்படியா இருப்பாரு, அவன் இப்போ நத்திங் போயிட்டான். நரேஷ் அப்பா படுறா, அவங்க அப்பா இப்போ சாம்சங் தான் வச்சிருக்காரு. நரேஷ் அப்பா நினைச்சானடா, அவர் என்னடா அவரோட ப்ரொஃபஷனுக்கு அதுக்கும் அவர் நினைச்சாருன்னா அந்த லிமிடெட் எடிஷன் ஐஃபோன்னு சொல்லி இப்போ தங்க முலாம்லாம் பூசி வருது, அதை கூட வாங்கிக்கலாம். அந்த மனசு அதெல்லாம் வாங்க மாட்டாரு. கேட்டால் என்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், இப்படி ஸ்வைப் பண்ணால் கால் போகுமான்னு கேட்டார். அதுக்கு நான் எங்கே போகிறது, வெறும் கேலக்ஸி டைலரில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது இதில் வரும்
சரியா? இப்படி ஸ்வைப் பண்ணா கால் போனோம், இப்படி ஸ்வைப் பண்ணா எஸ்எம்எஸ் போனோம், ஒர்க் ஆகுமா சிவா அப்படின்னா முடிஞ்சு போச்சு எங்க கதை. அதுவா நரேஷ்? அவனுக்கு ஓன் டைலரே கிடையாது. இல்ல இவன் மட்டும் தான் அதை கொடுத்துட்டு இருக்கேன். நரேஷ் இதுக்கு தான் என்ன கொண்டு வந்தியா? இதுக்கு நீயே ஆன்சர் பண்ணிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு அண்ணா நகர் வரைக்கும் என்ன வர சொன்னேன்? அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சிலருக்கு வந்து மைண்ட்ல என்ன ஏறி இருக்குன்னா எனக்கு இது போதும், அண்ட் இந்த டிவைஸ்ல எனக்கு வந்து ஒரு சில ரிலையபிலிட்டி ஃபீல் ஆகுது, நான் அதனால அதில் டிராவல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. கசப்பான அனுபவம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஒரு சிலர் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்றவங்களுக்கு 40,000 ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமான்னு கேட்டா சிலருக்கு அது பெயின்ஃபுல்லா இல்லாத அளவுக்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் என் ஆஃபீஸ்ல இருக்கும்போது எங்க ஆஃபீஸ்ல உள்ள வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் வந்து A53 வச்சிருந்தாரு. லைன் விழுந்துருச்சு. நான் அவர்கிட்ட சொல்றேன், மெயில் போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா தட்டி தூக்கிடலாம் அப்படின்றேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, சாம்சங்ல புது ஃபோன் சொல்லுங்கிறாரு. ஐயோ சாம்சங்கில் திரும்பியும் கோடு விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது, அது விழும்போது பார்த்துக்கலாம் அப்படி போயிட்டே இருக்காரு. சரி சரி எனக்கு மீட்டிங் இருக்குது, நீ டக்குன்னு எனக்கு மாடல் மட்டும் அனுப்பி விட்டு நான் ஆர்டர் போட்டுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் 53 வச்சுருக்கீங்க, வாங்க ஐயா CEO டெஸ்க்கு மெயிலை போட்டு அவனை கிளிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு டைம் இல்லை. சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபோன் சஜஸ்ட் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே என்கிட்ட என்ன தெரியுமா இருந்தது, Xiaomi 14 என் கையில் இருந்தது. ஓகே ஆமாம், Xiaomi 14 ஜேடு கிரீன் வேறு மேக்ஸ்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் காமிச்சாலும் சரி சரி ஏதோ பாசி பிடிச்சிருக்கு, நீ சாம்சங் அனுப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஐயா இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இங்கே பாருங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வேறையாக இருக்கலாம், என் ப்ரிஃபரன்ஸ் வேலையாக இருக்கலாம். நான் வித்தியாசமாக யோசிப்பேன், SRK வேறு மாதிரி யோசிப்பேன். இப்போ SRK கேட்டிங்கன்னா S25 Ultra ஒரு அற்புதமான ஃபோனாக இருந்தாலும் என் பர்பஸ்க்கு எனக்கு இந்த அற்புதம் வேணாம், நான் வந்து Xiaomi 17க்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறான். நானே அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இல்லை, அதான் ப்ரிஃபரன்ஸுங்கிறேன். நான் அந்த மாதிரி என்ன சொல்கிறேன், இன்டர்நெட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ப்ரிஃபரன்ஸை சுற்றி அவங்க ஒரு கோட்டையை கட்டி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அது நீங்க வந்து உங்க ப்ரிஃபரன்ஸா நினைச்சிக்காதீங்கிறத தான் இவ்வளவு நேரம் சொல்றேன். இப்போ சிவானா சொல்லுவாரு, பிக்சல்னா வேற லெவலு, அடிச்சு சும்மா தூக்குவேன், கிராம்பேட்னாலே பிக்சல்ரா அப்படின்னு கூட நான் பேசிக்கலாம். ஆனா ஜிபியூல ஒரு கேம் சரியா வேலை செய்யாது, ரன் ஆகாது. அதே கேம் பக்கத்துல இருக்கிற வேற ஏதோ சப்பானி போன்ல பண்ணா வேலைக்கு ஆகும். சரியா? அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது, இப்போ பிக்சல் 11 பத்தி பேச்சு வருது, ஆம்ல உள்ள லேட்டஸ்ட் பிரைம் கோர் வருது, வேற லெவலுன்னு கிளாப் தட்டிட்டு கீழே என்ன போட்டுருக்காங்க, 5 வருஷம் பழைய ஜிபி வருது. சரி எனக்கு பிரச்சனை இல்லை, பழைய 5 வருஷமாவது வந்தாங்களே, 7 வருஷம் 10 வருஷம் போவாம. அது ஆக்சுவலா முயற்சி பண்ணாங்களாம், அதெல்லாம் ஸ்டாக் கிடைக்கிறது இல்லையா, அது இதோட செட் ஆகல போல, காலாவதி ஆயிட்டு அப்படின்னாங்களாம். மக்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு, ஆவரேஜ் கன்சியூமரோட மைண்ட் செட் வேறையா இருக்கு, அவங்களோட டிமாண்ட்ஸ் வேறையா இருக்கு. ஆனா இந்த இன்டர்நெட் குள்ள சுத்துறவங்க சாவ அடிக்கிறானுங்க பொழுதுன்னைக்கும். சரி 3 வருஷம் அப்டேட் போதும், 2 வருஷம் அப்டேட் போதும்னா தயவு செய்து அதுக்கு ஏதாவது பெட்டிஷனை சைன் பண்ணி சண்டையாவது போடுங்கடா. வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. வாரண்டி கர்மாந்திரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணா நான் அடிஷனலா போய் ADLDயோ இல்ல இன்சூரன்ஸ்க்கோ நான் அலைய வேணாம்ல. நான் எதுக்கு ADLD போடணும், அதான் வாரண்டி இருக்கு. நான் அப்போ பிராண்டு கிட்ட நான் போய் பிராண்ட் காலரை பிடிச்சிப்பேன். நான் கீழே போட்டு வாரண்டி 1 வருஷம் வச்சிருக்காங்க. இங்க பாரு, நான் கீழே போட்டு அதை நான் கீழே போடுற ஆள் கிடையாதுன்ற ஒருத்தனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நான் கீழே போட மாட்டேன், ஆனா எனக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்தாலே கிளைம் பண்றதுக்கு நான் CarPlus போடணும். ஆமா, நான் எல்லாம் வருங்க இதை பொத்தி தான் எந்த ஃபோனாக இருந்தாலும் பொத்தி தான் வச்சுப்பேன். ஆனால் ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கா, CarPlus இருக்கா, ஏன் கேட்குறாங்க. அதுக்கு வாரண்டி எக்ஸ்ட்ரா இருந்து ஒரு 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லைல்ல. அதுதான் இதான் காமேஷ் ப்ரோட பேசிட்டு இருக்கும்போது நிறைய டிபேட்டபிள் ஆச்சு. யூரோப்பியன் மார்க்கெட்ல வந்து நிறைய கேள்விகள் அதிகமாக நடக்குது. EU வந்து என்னன்னா அவனை பிராண்ட் சட்டையை பிடிச்சி உழுக்கு. எனக்கு என்னன்னா இப்போ அங்கே விட இங்கே தான் வந்து மொபைல் மார்க்கெட்டுக்கான ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்கன்னு சொல்லலாம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. உண்மைதான், ஏன்னா இங்கே பாப்புலேஷன் அதிகங்க. இதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம்டா. அப்போ கூட என்னாச்சுன்னா இவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரலாம்ல. ஏன்னா இவ்வளோ ஃபோன் இங்கே உங்களுக்கு, அதாவது இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஓவரால் சேல்ஸில் கண்டிப்பாக இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 30% இருக்கும்ல. அதை நான் பார்த்தேன், அந்த டேட்டாவெல்லாம் பார்த்தேன். காமேஷ் ப்ரோட உட்காந்துருக்கும் போது இந்தியாவோட வந்து ஆப்பிளோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 28. 28% இருக்குன்னா அவன் கழுத்தை நெரிக்கலாமே. இதுகளே ஃபன் ஃபேக்ட் என்னன்னா யூஎஸோடது வந்து 40. மீதி வந்து இந்தியா ஒரு 28, யூரோப்ல ஒரு 24, இது யூஎஸ்ல வந்து 40%. அதாவது ஆப்பிளோட ரெவன்யூல 40% யூஎஸ்லேருந்தே வருதுன்னு போட்டிருந்தான். அது மேபி சர்வீசஸும் இருக்கலாம் இல்லையா, ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் ஆர்கேட், ஆப்பிள் டிவி, அதெல்லாம் பத்தி கூட பேசிட்டு இருந்தோம். ஆப்பிள் ஈகோசிஸ்டம்லயே மூழ்கி இருப்பானுங்க அங்கலாம். ஆமா, அவங்க தான் அந்த iMessageனா தான் அவங்கலாம் வச்சிருப்பாங்க. அதனால மோட்டோ சாம்சங் தானே அங்க. நம்ம ஊர் வந்து 28%ங்க ஆப்பிளுக்கு ரெவன்யூ கண்ட்ரிபியூட் பண்ணுது. யூரோப் வந்து 24%ங்க. சைனாவும் அதே மாதிரி 20ல் இருக்கும் கண்டிப்பா. சரியா, சைனாவும் பெரிய மார்க்கெட். ஆக்சுவல் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ரெவன்யூ பாயிண்ட்ல எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூஎஸ் போயிடுது, செகண்ட் பிளேஸ் சைனா போயிடுது, தேர்ட் பிளேஸ் வந்து இந்தியாவுக்கு வருது, ஃபோர்த் பிளேஸ் தான் வந்து உங்களுக்கு யூரோப் வருது ரெவன்யூவா பார்க்கும்போது. இதுல என்னன்னா நம்பர்ஸ்ன்னு பார்த்தா இந்தியாலாம் டாப்ல போகும். ஏன்னு பார்த்தா சைனாலையும் இந்தியாலையும் வந்து பேஸ் மாடல் நிறைய வாங்குறாங்க. ஒரு 16, ஒரு 17 அதை வாங்குறாங்க. யூரோப்ல இங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, யாரை பார்த்தாலும் ப்ரோ வாங்கிடுறாங்க. அந்த ஊர் வந்து அந்த மாதிரி இருக்கு, அவங்களோட ஸ்பெண்டிங் பவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அதே யூஎஸ்ல எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ EUல வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் போட்டு உழுக்குனா
அங்கே ஆப்பிள் வந்து செவி சாய்த்து பயந்து போய் உடனே அதை வந்து ஆக்டிவ் ஆக்ஷன் இறங்குறாங்க. நம்மளோட அங்கே யூவில் வந்து கம்மியாக தான் வாங்குறாங்க. ஆமாம், அப்போ நம்மளாம் என்னென்ன பண்ணலாம் அவங்கள. அங்கே தான் என்ன சொன்னேன்னா அந்த வீடியோவில் ஓப்பனாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். நம்மளது வந்து காலகாலமாக பெட்டி வாங்கி பழகிட்டோம். நான் வந்து 1700 500 அப்படின்னு போனேன். அதுதான் கம்பேக் இந்தியன் தாத்தா நீங்கள் வாங்க. அவர் வந்து எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆமாண்டா, அவரே இப்போ பெட்டி தான் வாங்கிட்டு இருக்காரு. இது வந்து நிஜமா பொய்யான்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்றது அம்மட்டும் கற்பனையே. அப்படி கூட எங்களுக்கு அரசன்லயே சிம்பு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் சொல்றது அம்மட்டும் கற்பனையே, ஜாலிக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கார்டு ஒன்று போட்டீங்களா? அது போட்டு விட்டுனா நான் சொல்றது பூரா ஓலே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதேதான். அப்புறம் இது பாத்தீங்களா, டேய் இவனை கொல்ல போறேன்டா இவனை சீரியஸா. சும்மா எவனோ ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் மார்க் வெப்சைட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து கியூரியாசிட்டி. நானும் ஒரு டெக் புழுவா இருக்கும் போது அதை பார்க்கும்போது சூப்பரா கேமராக்கெல்லாம் ரேட்டிங் ஒருத்தன் போடுறான்டா, சூப்பரா பண்ண போறான், இனிமேல் கேமரா வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ரேட்டிங் பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒரு டைம் என்ன ஆயிடுதுன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாரும் இப்படி தான் வராங்க. அதுக்கப்புறம் அவன் வெப்சைட்ல அவன் தான் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் ரேங்க் உனக்கு வேணுமா எனக்கு பே பண்ணுன்ற மாதிரி மாறிடும். புரியுதா? அப்ப இல்ல இதுவே இருக்காது, நேர்மையா இருக்காது. அந்த எருமை தான் வெளில இருக்கிறவங்களுக்கு தெரியாதுடா. நீ அந்த அளவுக்கு புரிதலுக்குள்ள வரும்போது நீ எப்போ கண்டுபிடிப்ப? நல்லா கெயின் பண்ணிட்டு ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நான் கெயின் பண்ணிட்டு நீ காசு கொடுத்தனா இந்த 2 மில்லியன் பேருக்கும் நீ தான் டாப்னு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணிப்பான். உண்மைதான். இதுல எப்படி ஜெனினும் கிடையாது. அப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது இருக்குங்க, ஏதோ ஃபேன் ப்ரோ அது இதுன்னு ஏதோ ஒன்று ஒரு இது இருக்கு வெப்சைட். அதுல வந்து யூடியூபர்ஸ்க்கு இவங்க ரேங்கிங் போடுறாங்களாம். எனக்கு புரியவே இல்லை. நெகட்டிவா வந்து என்னை பத்தி வருமா? இப்போ 1000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லை 600 பேர் உங்களை பத்தி பாசிட்டிவா போட்டிருக்காங்க, 400 பேர் நெகட்டிவா போட்டிருக்காங்க. அவன் சொல்லும் போது எனக்கு என்ன ஜோக்குன்னா 600 பேர் என்னை பத்தி பாசிட்டிவா போடுறதுக்கு அங்கே வரதே அதிசயம் தான். இதுல என்னை பத்தி நெகட்டிவா போடுறதுக்கு எவன்டா 400 பேர் வந்தான்னு இருந்தது. அந்த 600 பேருக்கு யாரா நீங்க எங்கடா பாத்தீங்க? அதை நம்மளே அதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை, எனக்கே தெரியல யாரவன். ஏதோ ஒரு வெப்சைட்ரா இப்போ வந்திருக்கானா கேட்டா ஏதோ ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. அப்புறம் போட்டிங்களா? என்னது எங்கேயாவது பப்ளிஷ்? நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் கேட்டேன், என்னது இது வெப்சைட், இதில் வந்து ரேங்கிங் போட்டுட்டு இருக்காங்க எல்லா யூடியூபர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லா டெக் யூடியூபர்ஸு அப்புறம் ஃபுட் சேனல்ஸ் எல்லாருக்கும் ரேங்கிங் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த பேசிஸ்லடா போடுறீங்க அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுவான், நான் வந்து 10,000 பே பண்ணணும், என் 10,000 ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவான் எனக்கு. ஓகே குட். பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆமாம் மாப்பிள்ள இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னதும் ஓலே தான். வர நீங்கள வச்சுக்கிட்டு ஆனா எதெல்லாம் காசு பாக்குறதுன்னு ஒரு அளவு இல்லாம போயிட்டாங்க. உண்மைடா, நான் தான் சொல்றேன். அதாவது காசு தான் அல்டிமேட்டா எல்லாம். கேர்ள் வச்சு சம்பாதிக்கிறான், அவனை விட சதுரங்க வேட்டையில சொன்னவாப்ல தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, சாக கடந்தாலும் சரி, மணி இஸ் அல்டிமேட்னு வரு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா யதார்த்தம் என்னன்னா கடைசியில அவர் வந்து உடஞ்சு போயிடுவாரு, அது வேற விஷயம். எல்லா காசையும் ஆனா அந்த ரியாலிட்டிக்கு வாங்குங்கிறேன். சும்மா எப்ப பாரு மணி இஸ் அல்டிமேட், மணி இஸ் அல்டிமேட், சாக அடிக்காதீங்கடா, டார்ச்சரா இருக்கு. போட்டுட்டு பைக் பிளாகிங் யாரோ பண்ணிட்டு இருப்பாங்க. பைக்ல உட்காந்து இந்த சிக்னல் ஓடின வண்டி எல்லாம் ஓலே இல்லங்க, கூடாஞ்சில இங்கிட்டு வரதுக்குள்ளே பின்னால வலிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு அனலா இருக்கு பைக் டிரைவிங். இன்னொன்னு தெரியுமா, சைக்கிளிங் ஆஸ் அ ஸ்போர்ட், பேட்மிண்டன் ஆஸ் அ ஸ்போர்ட், இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு போகும்போது அதுல ரொம்ப தீவிரமா இறங்க காஸ்ட்லி. இப்போ ஆடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது மூடிக்கிட்டு ஒரு லிமிட்டோட இருந்தா தப்பிக்கலாம். லிமிட்டை தாண்டி போனோன்னு வையன், அதை ஜஸ்டிஃபை பண்ணா அவங்களும் அருவாள் எடுத்துட்டு என்கிட்ட வரலாம், தப்பு இல்லை. சொன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் அருவாள் எடுத்துட்டு உனக்கு என்னடா தெரியும்னு கேள்வி கேட்கலாம், நான் தப்பு சொல்லலை. ஆனா ப்ராக்டிக்கலாக பார்த்தா இன்னைக்கு எனக்கு 24 மணி நேரம் டைம் இருக்குன்னா 10 வருஷம் கழிச்சு எனக்கு 24 மணி நேரம் தான் டைம் இருக்கும். மேபி எர்த்தோட ஸ்பீட் வந்து ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லைனா வேற ஏதோ ஒரு இம்பாக்ட்னால ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஏதோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கலாமே தவிர அதே 24 மணி நேரம் தான், கன்சிமிட்டும் நேரம் தான். அப்போது எனக்கு என்ன கேட்க தோணுச்சு அப்படின்னா, புரியுதுங்க டைம் போக்குறதுக்கு ஏதோ ட்ராவல் டைமில் எனக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பாட்டு கேட்டு பழகின ஆளை போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு ஹெட்செட் வாங்க சொல்கிறீங்களா, நியாயமா? அப்படி கேட்க தோணுது. வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நான் இப்பயும் சொல்கிறேன் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, வாங்கிக்கோங்க. இப்போ நான் பேசுகிறதும் ஓடு தான், சரியா? அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2000 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதோட லெவல் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்குறேன். அப்போது எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரியல் டைமில் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2000 ரூபாய் ஹெட்செட் எனக்கு 75% ரிசல்ட் கொடுத்துருச்சு. அப்போ அந்த மீதி 25% ரிசல்ட்டுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா 98,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஓகேயா? இதில் வேறு என்னடானா, நீங்கள் இருக்கலே ஹை பவர் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல டேக் வேணும், நல்ல ஹை பவர் டேக் வேணும். அப்படின்னும் போது இதுலேயும் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டிடி ஹைஃபையோட அந்த கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிளை வந்து நான் நார்மலாக 10,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ப்ரோ யூஸ் பண்ணால் 50-60% வால்யூம் வச்சா உள்ள இருக்கிற டிரைவர் யூனிட்ஸில் கரெக்டாக ஆகும். ஏன்னா அவ்வளோ பவர் இவ்வளோ பவர் கொடுக்குற அப்படிங்குது. அப்போது சிச்சுவேஷன் எவ்வளோ மாறுது பாரு, டிஃபைன் பண்ணுது பாரு.
ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற ஃபோனால் அவுட்டே எடுக்க முடியாதான். அந்த ஃபோனுக்கு 1 லட்ச ரூபா ஹெட்செட் வாங்கி வச்சிருப்பேன். சரி அப்புறம் சரி இதுக்கு ஒரு டேக் வாங்கணும்னு சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா ஹெட்செட்டுக்கு வந்து நல்ல பவர் கொடுக்குற மாதிரி ஒரு டேக் வாங்கணும்னுவாங்க. அது பார்த்தா ஒரு 20,000 ரூபா சொல்லுவாங்க. அப்படியே வந்து அது எங்கேயோ என்ன இழுத்துட்டு போகுதுடா. இதெல்லாம் வாங்கி முடிச்சிடுறேன். ஒரு 2 வாரம் தொடர்ந்து கேட்குறேன். அப்புறம் என்னோட டைம் டேபிள்லேயே சேஞ்சஸ் வந்துருச்சு. இது ஆடும் 2 வாரம் தொடர்ந்து அது ஆடுதோ இல்லையோ, அது கூட இல்லைன்னு வச்சுக்க, நான் வாக்மேனே வாங்கிடுறேன். அதில் 3.5 ஜாக்ல கூட கேட்குறேன். 2 வாரத்துக்கு அப்புறம் என் டைம் டேபிள் மாறுது. எங்கள் ஆஃபீஸ்லேயே என்ன வச்சு செய்கிறாங்க. புதுசாக எனக்கு வந்து வேலையை மாற்றி விட்றானுங்க, டைம்லைனை மாற்றி விட்றானுங்க, டாஸ்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கிடச்ச அந்த அரை மணி நேரம் டைம் பாட்டு கேட்க கிடச்சதில்ல, அது இப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ப்ராடக்ட் இருந்தால் அங்கே தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளேயும் வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறேன். நான் வந்து வாங்குறது தப்புன்னு இப்பயும் நான் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வாங்கினதை நிஜமாவே லைஃப் லாங் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஹனிமூன் மாதிரியே தான்டா இருக்குது. சும்மா ஒரு பைக் வந்து புதுசாக வாங்கிட்டு ட்ரையல் கொடுக்குறோங்கிறாங்க. இப்பயும் இருக்கு மனசுக்குள்ளே எங்கிட்டாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஆசை இருக்கும். நான் நோக்கியா ஃபோன் எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கை உண்டு நான் உண்டுன்னு அஜித் குமார் மாதிரி இருக்கணும். எவனாவது பின்னாடி வந்தானுன்னா 2 வீடியோ எடுத்து ட்விட்டரில் போட்டு விட்டுறணுன்ற மாதிரி மனநிலை இவருக்கு இருக்கும். ஆனால் இருக்க முடியாது. அப்படி வாய்ப்பே இல்லையா? என் ப்ரொஃபஷன் அப்படி இல்லையே. எவ்வளோ ரெட்ரோ ஃபோன்ஸ் வச்சுருக்கேன். அதில் இப்போலாம் ஓப்பனாக சொன்னால் இந்த 17 Pro Max எடுத்துகிட்டு நான் ரோட்டில் போகும்போது கிடைக்கிற அட்ராக்ஷனை விட iPhone 4S நான் வந்து ஜெயில் பிரேக் வெர்ஷன்லாம் வச்சுருக்கேன். 4S வந்து நான் எடுத்து போட்டு போனேன்னா சும்மா வேற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ உங்களோட மைண்ட் செட்டும் வந்து என்னன்னா அந்த ரெட்ரோ டிவைஸ் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இங்கே யார் யார் இந்த இடத்துக்கு, அதாவது இந்த இடத்துக்குன்னா நான் இதை சொல்ல ஸ்டுடியோவுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் வந்தாலும் அவங்ககிட்ட இவர் எதை பற்றி பேசுகிறாரோ பேசலையோ எனக்கு தெரியாது. ஆனால் நோக்கியாவையும் அந்த ரெட்ரோ ஃபோன்ஸை எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டி இந்த ஃபோன் வந்து இருந்தது, இப்போ அதை பண்ணாங்க, அந்த கலர் இப்படிலாம் வச்சு இதில் எந்தெந்த கலர்ஸ்லாம் இருந்துச்சு, இதை நான் உடச்சிருக்கேன், பிரிச்சிருக்கேன், கேமரா எல்லாத்தையும் நானே அடிக்கி வைப்பேன், எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பார். நான் இதை எத்தனை வாட்டி சலிக்காமல் கேட்டிருக்கேன் தெரியுமா? இந்த ஜோதிகா காசு மேலே ஒட்டியான அந்த மாதிரி தான் எங்கால அந்த ரெட்ரோ டிவைஸை பார்த்துட்டா ஒரு குதூகலம் ஆகிடுவார். பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒர்க்குனாலும் நம்ம இதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கால ஒரு லிமிட் வச்சுருக்காரு. அந்த லிமிட் என்றைக்கு ரீச் ஆகிறோ அப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஐஃபோன் எல்லாம் தூக்கி போட்டு கண்டிப்பாக ரெட்ரோ பக்கம் தாவிடுவார். எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மேக் வச்சுப்பார், அதுக்கப்புறம் அந்த ரெட்ரோ ஃபோன் வச்சுப்பார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இவர் போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆமாம் சீரியஸாக எனக்கு ஒரு டிரான்சிஷன் வந்தது கண்டிப்பாக அவர் அப்படி மூவ் ஆகிடுவார். மாமே இவ்வளோ வருஷமாக நான் வாழ்ந்த வாழ்க்கையோ ரோலே அப்படி தான் எனக்கு இருக்கு. அப்புறம்